தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிறம் கொண்ட பூசினார் போன்ற தோற்ற பொலிவில் பரந்த நெற்றியில் மீனை போன்ற அழகிய கண்களையும் சற்று அகன்ற நாசிகளை மட்டுமின்றி வசீகரமான சிரிப்பழகுடன் கூடிய பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டவர்தான் வாழ வேண்டிய இளம் வயதில் தனது பாசமிகு குடும்பத்தாரையும் அன்புமிகு உறவினர் மற்றும் கலை உலக நண்பர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டு மீளா துயரில் மறைந்து போன கலை உலக காணல் நீர் நாயகி தமிழ்ச்செல்வி ஆவார். சிறந்த நாட்டிய தாரகை மட்டுமில்லாமல் திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக கால்பதித்து வளர்ப்பருவ நாயகியாக வி. சேகர், சேரன் மற்றும் கஸ்தூரி ராஜா உள்ளிட்ட பிரபல இயக்குநர்களின் திரைப்படங்களில் நடன கலைஞராக தங்கை, சகோதரி மற்றும் குணச்சித்திர மங்கையாக வலம் வந்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய தமிழ்ச்செல்வி அவர்களின் குடும்ப பின்னணி யாது? எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார்? முத்திரை பதித்த திரைப்படங்கள் என்னென்ன? யாரை மனம் புரிந்து கொண்டார்? பிள்ளைகள் எத்தனை பேர்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கவிஞர் முத்துலிங்கம் இவருக்கு எவ்வழி உறவினர்? வாழ வேண்டிய 44 எனும் மத்திம வயதில் எதனால் எப்படி மறைந்து போனார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1982 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியன்று தமிழகத்தின் கோயில் நகரமாம் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்ட பாலகிருஷ்ணன் மற்றும் ஜெயலட்சுமி தம்பதியருக்கு பிறந்த இரண்டாவது கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி மறைந்த தமிழ்ச்செல்வி ஆவார். இவருடன் கணேஷ் என்ற அண்ணன் ஒருவரும் உடன் பிறந்தவரும் கூட. இவ்வாறு மிகச்சிறிய நடுத்தர வசதிமிக்க அழகிய குடும்பத்தில் பிறந்த தமிழ்ச்செல்வியின் தந்தையானவர் நாடக கலைகளின் மீது ஆர்வம் உடையவர் மட்டுமின்றி தான் வசித்து வந்த கும்பகோணத்தில் ஒரு உணவகம் ஒன்றை நடத்தியும் வந்தார். இதன் பேரில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த குடும்பத்தின் பொருளாதார சூழல் காரணமாக தமிழ்ச்செல்வியின் குடும்பமானது தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணிக்கத்தான் ஆரம்பித்தது. இதையடுத்து சென்னை வந்த குடும்பம் வடபழனி பகுதியில் நிரந்தரமாக குடியேறிய நிலையில் தந்தை பாலகிருஷ்ணன் ஆனவர் சிறிய உணவகம் ஒன்றை ஆரம்பித்து சிறப்புடன் நடத்தி வரவை ஆரம்பித்தார். இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய வேளையில் மகள் தமிழ்ச்செல்வியானவர் 4 வயதை எட்டிய சூழலில் எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் அதற்கேற்ப நாட்டிய அசைவுகளை வெளிப்படுத்தி உற்றார் உறவினர்கள் என பலரையும் வியக்க வைத்தே வந்தார். தங்களது பாச மகளின் நாட்டிய திறனை கண்ட பெற்றோர்களும் அதற்கு தடையேதும் விதிக்காமல் தங்களது ஆதரவையும் நன்கு அளித்தனர் என்றே கூறலாம். வடபழனி பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் தனது கல்வியை இனிதே ஆரம்பித்த சிறுமி தமிழ்ச்செல்வியானவர் பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி பிரபல நடன இயக்குனர் பவுல்ராஜ் மாஸ்டரிடம் நாட்டியம் கற்க இணைந்தார். இவ்வாறாக கல்வியையும் நாட்டிய கலையையும் ஒன்று சேர இணைத்துக் கொண்டு வளர்ந்து வந்தவர் பள்ளியில் நடைபெறும் நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவியாக தன்னை இணைத்துக் கொண்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம். இதன் பேரில் சிறந்த நாட்டிய சிறுமியாக பிரபலமாகி வந்த தமிழ்ச்செல்வியின் திறன் கண்ட நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவரை வரவேற்க பின்னர் எண்ணற்ற நாட்டிய மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கலை ஆர்வலர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற ஆரம்பித்தார் சிறுமி தமிழ்ச்செல்வி அவர்கள். இவ்வாறு தமிழ்ச்செல்வியின் சிறுவயது பயணமானது சென்று கொண்டிருந்த வேளையில் தமிழ் திரை உலக வாய்ப்பும் அவரை தேடித்தான் வந்தது எனலாம். இதன் அடிப்படையில் 1989 சிம்பு சினியார்ட்ஸ் தயாரிப்பில் டி. ராஜேந்தர் இயக்கம், இசை, பாடல் வரிகள் மற்றும் நடிப்பில் வெளியான சம்சார சங்கீதம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை நாட்டிய கலைஞர்களில் ஒருவராக தனது 7ஆம் வயதில் கால் பதித்தார் தமிழ்ச்செல்வி அவர்கள். இத்திரைப்படத்தில் சிம்புவை பலரும் உற்றுநோக்கும் வகையில் எஸ். ஜானகி அவர்களின் மழலை பின்னணியில் ஒலித்த ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார் என்ற பாடலில் குழந்தை சிம்புவுடன் இணைந்து குழந்தைகளோடு குழந்தையாக என முகம் தெரியாத வண்ணம் நாட்டியம் புரிந்திருப்பார் சிறுமி தமிழ்ச்செல்வி. இதன் பின்னர் குழந்தைகளுக்கான தொடர் திரைப்படங்களில் தனது நாட்டிய திறனை வெளிப்படுத்தி வளர்ந்து வந்த தமிழ்ச்செல்விக்கு முகம் அறியும் வண்ணமாக ஒரு கதாபாத்திர கலைஞராக உயர்வு தந்த திரைப்படம்தான் காலம் மாறிப்போச்சு என்ற வெற்றி திரைப்படமாகும். 1996 திருவள்ளுவர் கலைக்கூடம் தயாரிப்பில்
குடும்ப கதைகளின் இயக்குனர் வி சேகர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் மகனும் மகளும் சமம் என்ற அடிப்படையில் ஜனரஞ்சகம் மற்றும் காமெடி கதை அமைப்பில் வெளியான காலம் மாறிப்போச்சு என்ற திரைப்படத்தின் வாயிலாக சடகோபன் எனும் வேணு சக்கரவர்த்தி, மீனாட்சி எனும் வடிவக்கரசியின் இளைய மகளாக ரேகா, கோவை சரளா, சங்கீதா மற்றும் ராஜ் சந்தரின் கடைக்குட்டி தங்கை கதாபாத்திரத்தில் தனது 13ஆம் வயதில் அறிமுகமானார் தமிழ்ச்செல்வி அவர்கள். அக்காள்களுடன் சிரித்து மகிழ்வதும், அண்ணனை எதிர்த்து அடி வாங்குவதும், மகனின் சுயரூபத்தை அறிந்து வருந்தும் தந்தை வேணு சக்கரவர்த்தியிடம் அழுவதும் என தனக்களித்த வேடங்களை சிறப்பாக ஏற்று நடித்திருப்பார். இது மட்டுமின்றி தேவா, வாலி பாடலிசை கூட்டணியில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் துள்ளல் பின்னணியில் ஒலித்த தவிலடிடா என்ற பாடலில் அக்காள் கணவர்கள் நடனமாட மணப்பெண் கோலத்தில் வலம் வருவார் தமிழ்ச்செல்வி அவர்கள். இத்திரைப்படம் சுமார் 175 நாட்கள் திரை அரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி கண்டதுடன் விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியதாகும். இதனைத் தொடர்ந்து 1997 ரோஜா காம்பென்ஸ் தயாரிப்பில் சேரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பொற்காலம் என்ற திரைப்படத்தில் பஞ்சவர்ணம் என்ற வாய்பேச முடியாத தனது தங்கையின் மரணத்தால் மனம் வெதும்பி போன மாணிக்கம் எனும் முரளியானவர் தான் விரும்பிய மரகதம் எனும் மீனாவை தவிர்த்து தனது தங்கையை போன்ற மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வாழ்க்கை தர முடிவு செய்து மணவரையில் அமர்ந்திருக்கும் போது கால் ஊனமுற்ற பெண்ணாக தனது காதலி மரகதத்தால் அழைத்து வரப்படும் மணப்பெண்ணாக தோன்றி மாணிக்கத்தின் மனம் நிறைந்த மனைவியாக மாறும் காட்சி என குறைவான காட்சிகளில் நடித்திருப்பினும் உள்ளம் நிறைந்திருப்பார் தமிழ்ச்செல்வி அவர்கள். இத்திரைப்படமும் மாபெரும் வெற்றி கண்டதுடன் தமிழ்நாடு அரசின் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது என எண்ணற்ற விருதுகளை வென்ற திரைப்படமாகும். இவ்வாறு மேற்கூறிய காலம் மாறிப்போச்சு, பொற்காலம் உள்ளிட்ட திரைப்படங்களில் பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரங்களை ஏற்று மனம் தொட்ட தமிழ்ச்செல்வி அவர்கள் லவ் டுடே என்ற திரைப்படத்தில் கணேஷ் எனும் விஜய் அவர்கள் தனது நண்பர்களை நம்ப வைப்பதற்காக ஒரு ஆடியோ கேசட் கடைக்கு வரும்போது அக்கடையில் விற்பனையாக பெண்ணாக வரவேற்பதும், கணேஷ் தனது காதலி சந்தியாவுடன் பேசும் வகையிலான ஒலிப்பதிவை ரெக்கார்டிங் செய்திடும் காட்சியில் சற்று மாடனாக தோன்றி ஒரு சில காட்சிகளில் தலைக்காட்டி நடித்த தமிழ்ச்செல்வி அவர்கள் களஞ்சியம் இயக்கத்தில் நெப்போலியன், தேவயானி நடிப்பில் வெளியான கிழக்கும் மேற்கும் என்ற திரைப்படத்திலும் முத்திரை பதித்திருப்பார். இவ்வேளையில் பிரபல இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான என் ஆச ராசாவே, வீர தாலாட்டு, வீரம் விளைஞ்ச மண்ணு, கும்மி பாட்டு மற்றும் கரிசக்காட்டு பூவே உள்ளிட்ட கிராமிய மனம் கமழும் தொடர் திரைப்படங்களில் தனது குணச்சித்திர நடிப்பால் ஒரு சில காட்சிகள் ஆயினும் உள்ளம் நிறைந்து வந்தார் தமிழ்ச்செல்வி அவர்கள். இதனைத் தொடர்ந்து 2000ஆவது ஆண்டு சிவசக்தி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பில் மீண்டும் சேரன் இயக்கத்தில் வெளியான வெற்றி கொடி கட்டு என்ற திரைப்படத்தில் சேகர் எனும் முரளியின் தங்கைகளில் ஒருவராக, தெய்வானை எனும் மனோரமாவின் மகளாக தமிழ்ச்செல்வி தோன்றி நடித்ததே அவர் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. 1996 பிரபல நாட்டிய கலைஞரும் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமாரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்தவருமான திரு பிரேம்நாத் அவர்கள் தலைமையில் இயங்கி வந்த பிரேம்நாத் நாட்டியாலயா என்ற நடன குழுவில் இணைந்து பணியாற்றி வந்தவர் மேற்கூறிய திரைப்படத்துடன் தனது திரையுலக வாழ்விற்கும் முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ 2000ஆவது ஆண்டு பிரேம்நாத் அவர்களையே காதல் கணவராக மனம் புரிந்து கொண்டார் தமிழ்ச்செல்வி அவர்கள். இவ்வேளையில் இங்கு ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பெரியசாமி மற்றும் மாணிக்கம்மாள் தம்பதியரின் மகன்தான் பிரேம்நாத் ஆவார். பிரேம்நாத்தின் தாய் மாமன், அதாவது பிரேம்நாத் அவர்களின் தாயார் மாணிக்கம்மாளின் அன்பு சகோதரர்தான் கவிஞர் முத்துலிங்கம் என்பது கூடுதல் தகவலாகும். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் 1500க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியவர் மட்டுமின்றி மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரபிமானத்திற்கு உரியவராக, அரசவை கவிஞராக, முன்னாள் மேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்த பெருமைக்குரியவரும் ஆவார். இப்பேற்பட்ட கலை பின்புலமிக்க தனது தாய் மாமாவான கவிஞர் முத்துலிங்கத்தின் ஆதரவால் தமிழ் திரை உலகில் கால் பதித்து உதவி இயக்குனராக, நாட்டிய கலைஞராக வலம் வந்த தமிழ்ச்செல்வியின் கணவர் பிரேம்நாத் அவர்கள் எஜமான், புதிய நட்சத்திரம், வெட்டு மற்றும் ஹைஃபை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததுடன் சரண் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பித்து மன்னார் என்ற திரைப்படத்தை தயாரித்தவர் மட்டுமின்றி மாஸ்டர் மகேந்திரனை கதையின் நாயகனாக்கி தன்னை வில்லன் நாயகராக தடம்பதிக்க வைத்து கரா என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வருகிறார். மேலும் ஒரு சிறப்பாக
கடந்த 33 ஆண்டுகளில் 16,000க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர் என்ற அடிப்படையில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பெருமைக்குரிய பிரேம்நாத் அவர்கள் மேடை நடன சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். பிரேம்நாத் தமிழ்ச்செல்வி தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சரண் என்ற மகனும் பாண்டீஸ்வரி என்ற மகளும் உள்ளனர். இவர்களில் மகன் சரண் ஆனவர் தற்போது கணினி மென்பொருள் துறையில் பணியாற்றி வருகிறார். மகள் பாண்டீஸ்வரியானவர் விமான பணிப்பெண்ணுக்கான படிப்பை பயின்று வருகிறார். இவ்வாறு அன்பு கணவர், பாச பிள்ளைகள் என தனது இல்லற வாழ்வில் சிறந்த மனைவி மற்றும் பாச தாயாராக மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த தமிழ்ச்செல்வியின் வாழ்வை சீர்குலைக்கும் வண்ணம் புற்றுநோய் என்ற அரக்கன் தனது மரண விளையாட்டை ஆரம்பித்த வேளையில் எதனையும் துணிச்சலாக எதிர்கொள்ளும் தமிழ்ச்செல்வி அவர்கள் அதனுடன் போராடி பூரண உடல்நலம் அடைந்த நிலையில் மீண்டும் ஆனந்தத்துடன் தனது இல்லற பணிகளை சிறப்புடன் மேற்கொண்டு வந்த வேளையில் இவ்வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். இந்த சூழ்நிலையில், அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியன்று மிகச் சோர்வாக காணப்பட்ட தமிழ்ச்செல்வி அவர்களை கணவர் மற்றும் குடும்பத்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு சேர்த்த வேளையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என கண்களை மூடியவர்தான். இதன் பின்னர் கண்களை திறக்கவே இல்லை. இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகுதான் மாரடைப்பு ஏற்பட்டு தமிழ்ச்செல்வி மறைந்து போனார் என்ற மருத்துவ தகவல் குடும்பத்தினரை நிலைகுலைய வைத்தது. கடுமையான புற்றுநோயுடன் போராடி யமனிடம் இருந்து மீண்ட தமிழ்ச்செல்வியானவர் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை தந்த சூழ்நிலையில் விதி வலியது என்பார்களே, அதுபோல உயிருக்காக போராட எதுவுமில்லை என்ற மனநிலையில் ஓய்வுக்காக உறங்கியவரின் உயிரை அவருக்கே தெரியாமல் வாழ வேண்டிய 44 எனும் இளம் வயதில் காலம் பறித்து கொண்டதுதான் வேதனையாகும். தமிழ்ச்செல்வியின் மரண செய்தியானது தமிழக தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியாகாமல் போனது வருத்தமே. சுமார் 30 நாட்கள் கழித்த பின்னர்தான் அவரது நினைவை போற்றும் வகையில் திரை உலக கலைஞர்கள் பங்கேற்பு மற்றும் அன்னதான நிகழ்வை முன்னிட்டு சில குறிப்பிட்ட சமூக வலைதள அன்பர்கள் பகிர்ந்த போதுதான் ஏனையோருக்கும் தமிழ்ச்செல்வியின் மரணம் தெரிய வந்தது. இவ்வாறு நாட்டிய கலைஞராக குணச்சித்திர நாயகியாக வலம் வந்த தமிழ்ச்செல்வியின் நினைவலைகளானது தமிழ் திரை உலக பயணம் உள்ளவரை அவரது ஞாபக அலைகளை திரைப்படங்கள் வாயிலாக பறைசாற்றி கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலக நாயகியர்களான முன்னாள் ஆக்ஷன் ஹீரோ ரவிச்சந்திரனின் மருமகளும் நடிகர் ஹம்சவர்தனின் காதல் மனைவியும் கார்த்திக்கின் கிழக்கு முகம், அஜித்தின் என்னை தாலாட்ட வருவாளா உள்ளிட்ட திரைப்படங்களின் ஹீரோயினும் கணவர், குடும்பம், பிள்ளைகள் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த போது கொரோனா எனும் கொடிய அரக்கனால் வீழ்த்தப்பட்டு இளம் வயதில் மறைந்து போன வேதனை நாயகி சாந்தி எனும் ரேஷ்மா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் கதைகளின் மன்னர், இயக்குனர் மற்றும் நடிகருமான கே. பாக்யராஜின் முதல் காதல் மனைவியும் மாந்தோப்பு கிளியே, பில்லா, பாமா ருக்மணி உள்ளிட்ட திரைப்படங்களின் மறக்க முடியாத நாயகியும் பெரும் போராட்டங்களுக்கிடையே காதல் மனம் புரிந்து மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த வேளையில் உடல் நலக் குறைவால் வெறும் 25 வயதில் மரணித்து போன துயர் நாயகி பிரவீணா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மனோகரா திரைப்புகழ் நாயகி கிரிஜாவின் ஒரே பாச மகளும் கமலஹாசனின் நாட்டிய போட்டியாளரும் மலையாளம், தமிழ் என பன்மொழி நடிப்பு கலைஞரும் லேடிஸ் ஹாஸ்டல், பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் சின்ன மருமகள் உள்ளிட்ட சின்னத்திரை தொடர்களின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் தற்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு போராடி வருபவருமான சலீமா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு.
அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.